2வது குறள்ல பொச்சாமொபைங்கிற அந்த அதிகாரத்துல 532வது குறள். இந்த 532வது குறள்ல வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பொச்சாப்பு கொல்லும் புகழை. ஒருவருடைய புகழுக்கு பங்கம் ஏற்படுவது வந்து இதனால்னா அவனுடைய பொச்சாவாமையினால. பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்க. இதுலயும் வந்து அந்த பொச்சாவாமைக்கு ஈக்குவலா இன்னொன்னு இருக்கு. இதையும் வந்து ஒரு கம்பேரட்டிவா தான் வந்து இந்த குறள்ல சொல்றாரு. பொச்சாவாமை மட்டும் இல்ல, பொச்சாவாமை மட்டும் ஒரு சொல்லலை. இப்ப நான் பொச்சாவாமையை பத்தி சொல்றேன். ஆனா இத வந்து நமக்கு வந்து ஒரே கல்லுல வந்து 2 மாங்கான்னு சொல்ற மாதிரி ஒரே குறள்ல 2 விஷயங்களை பேசுறார். அவரு வந்து பொச்சாவாமைய பற்றி தான் அவரு சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவல் டேஞ்சரஸான ஒண்ணு இருக்குப்பா, அதையும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. பொச்சாவாமை கொல்லும் புகழை. ஒரு மனிதனுடைய புகழ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனுடைய புகழ் வந்து அவனுடைய மறதியால் வந்து அவனுக்கு வந்து கெட்டு போயிடும். ஐயையோ நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருந்தாதவங்களை நீங்க வந்து பார்க்க முடியாது. அதனால வந்து நீங்க வந்து நாம வந்து என்ன இவ்வளவு பெரிய ஆள் வந்து இந்த மாதிரி இது செய்யாம விட்டு இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு அந்த ஞாபகம் இல்லாத கதையினால இப்படிப்பட்ட ஒரு பேர் இழப்புக்கு வந்து ஆயிட்டாங்களே, ஆக்கிட்டாங்களே அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பெரிய வேதனை. பாருங்க, பொச்சாப்பு கொல்லும் புகழை. அது வந்து நம்முடைய புகழை வந்து அழித்து விடும். அதாவது புராணங்கள்ல வந்து சில கதைகளை எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்துகிட்டு சும்மா வந்து அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறதுக்கு சொல்றாங்க. இவர் வந்து ஏதோ ஒரு ஒரு லைட் மோமெண்ட்ல இருக்கும்போது ஏதோ வந்து அந்த கைகைக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் ஏதோ சொல்லி இருந்தாரு. அதை வந்து பின்னால வந்து அந்த அம்மா வந்து ஞாபகமா அதை வந்து கேட்குறாங்க. அதனால வந்து ஒரு சாம்ராஜ்யத்துக்கே ஒரு பெரிய சரிவு ஏற்படும் சொல்லி கம்பராமாயணத்தை காமிச்சுலாம் சொல்லத்தான் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நடைமுறையில இல்லாத விஷயங்கள். அதெல்லாம் புராணங்கள். ராமனை பார்த்தது யாரு, கைகையை பார்த்தது யாரு. அப்போ அந்த அது இல்ல. ஆனா நாம வந்து அன்றாடம் வாழ்க்கையில வந்து நாம வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வந்து அவங்களுடைய பத்திரிகைகள்ல இப்ப நம்ம பார்க்கோம். பெரியவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கோம். இப்படி ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து
நாம வந்து அந்த உற்று நோக்கும் பொழுது, அதுல வந்து நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலேயே உச்சாவாமையினால நாம என்ன இழந்தோம்ங்கிறது நமக்கு நாம நம்மள நாமே வந்து பார்க்க தவறுறதுனால தான் இந்த புராணங்கள்ல உள்ளதுன்னு சொல்றோம். அதுகள வந்து கேட்கறதுனால வந்து ஒண்ணும் பெரிய அளவுக்கு வந்து ஆ புராண கேரக்டர்ஸ் வந்து நமக்கு எதையும் அதுல வந்து தெளிவுபடுத்துறது இல்ல. ஒவ்வொருவருமே அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பொச்சாவாமைய வந்து நம்ம வந்து எப்படி நாம சந்திச்சோம், நாம வந்து மறதியினால எதெல்லாம் விட்டுருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இது தெரியும். அதனால தான் அவர் சொல்றாரு, "பச்சாவாமை கொல்லும் புகழை." அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். அதுக்கு ஒரு கம்பேரிட்டிவ். அறிவினை மிச்ச நிரப்பு கொன்றார். என்ன சொல்றாரு? ஒரு சமுதாயத்துல வந்து வறுமைன்னு ஒண்ணு இருக்கும்பொழுது, அது வந்து ஒரு மனிதன், ஒரு பையன், சின்ன பையன், அவங்க வளர்ந்து வரும்போது, அவன் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்பொழுது, அதெல்லாம் வந்து வரும்பொழுது, அறிவினை மிச்ச நிரப்பு கொன்றார். தினந்தோறும் பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால், அறிவு அப்படியே கொல்லப்பட்டு அறிவு வளர அதையெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் அன்னைக்கு வந்து எல்லாரும் வந்துகிட்டு இந்த ம், என்ன பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த சோறு அதுகளெல்லாம் வந்து மதிய உணவு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துவாங்க. இப்போ நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டங்களை கூட கொண்டு வந்திருக்காங்க. இதுகெல்லாம் வந்து மக்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. அவங்க வந்து காலையில சாப்பிடாம வர்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி கிடைக்கும்போது, அதுவும் காலையில உணவு கிடைக்கும்போது, காலையில உணவு இல்லாம வரும்பொழுது, அந்த படிப்பே ஏறாது. ஓ, அவ்வளவு வள்ளுவர் வந்து அதை பார்த்து சொல்றார். "அப்பா, நீங்க வந்து எல்லாம் சரிதான். எவ்வளவோ காரியங்கள அவரு சொல்லிட்டு வாராரு. நீங்க வந்து அறி அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்க. நிச்ச நித்தம் நிரப்பு அப்படின்னா அது வந்து வறுமை. நிச்ச நிரப்பு கொன்றாங்க. அது எப்படி வந்து தினமும் பட்டினி கிடப்பதனால் அறிவு இல்லாமல் போகிறதோ, அதைப் போல வந்து பொச்சாப்பு கொல்லும் புகழை. அப்படி வந்து அந்த புகழ் வந்து ஒவ்வொருவரும் வந்து அதை வந்து நல்ல முறையில வந்து யோசிச்சு பார்த்தா தெரியும். அதனாலதான் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து அந்த படிக்கும்போது வந்து நாம வந்து ஏன் வந்து அந்த மறதிங்கிறது வரக்கூடாது. அந்த மறதி வராததுனாலதான் அந்த பிள்ளைகள் தாங்கள் படித்த பாடங்களை அங்க கேள்வியாக கேட்கும்போது அதை வந்து நம்ம பதிலாக எழுதுறோம். சும்மா வந்து ஏதோ வந்து அலட்சியமான ஒரு முறையில வந்துகிட்டு கவனங்களை ஊன்றாம அதுகளுடைய அர்த்தங்களை தெரியாம படிக்காம விடும் பொழுது அங்க வந்து எந்த பாடத்திலும் நாம வந்து ஒரு பாஸ் மார்க் வாங்காம அதுல ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்காம அதனால பயிரும் மறதி அவ்வளவு முக்கியமானது. அந்த மறதியினால வந்து நாம வந்து சீரழிஞ்சிருக்கோம் பள்ளிக்கூடத்து பிள்ளை. அந்த மறதியை வந்து அத வந்து நம்ம வலியுறுத்தி பள்ளிக்கூடங்கள்ல வந்து அத வலியுறுத்தி அந்த பாடம் படிக்கும்போது இத ஞாபகம் வச்சுக்க, அத ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு வந்து டீச்சர்ஸ் சொல்றாங்க அப்படின்னா எதுக்காகன்னா,
அந்த மறதியை நீங்க வைக்காம இருக்கும் பொழுது உங்களுடைய படிப்பே வீணாகி. அதனால்தான் அந்த அந்த பொச்சாவாமை வந்து அந்த புகழை கொல்லும் அப்படிங்கிறது பொச்சாமை கொல்லும் புகழை. அது அஹ், ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரு 5, 6, 7, 8, 9 படிக்கிற பையன் அவனுடைய புகழுமை என்னடா நீ இப்படி பண்ணி தொலைச்சிருக்க. காரணம் என்னன்னா எல்லாம் மறந்து போறது, எல்லாம் படிக்காம விட்டுறது. அதை முதல்ல என்னன்னு சொல்லி படித்து தன்னுடைய மனதுல ஏற்றிக்கிடாததுனாலதான் அதுகளெல்லாம் மனதுல நிக்க மாட்டேங்குது. அப்படி செய்யும் பொழுது உன்னுடைய புகழுமே போய் நீயும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாயா, இப்போ ரொம்ப மோசமா போயிட்டான். காரணம்னா பிள்ளைகள் அந்த படிப்புல அத சிரத்தை காமிக்கல. அது என்னன்னு படிக்கல. அதை ஞாபகம் வச்சுக்கிடல. ஆக இது எல்லோருக்கும் அந்த உற்சாகமைங்கிறது புகழை கொல்லும் அப்படிங்கிற அந்த உற்சாகமை எல்லோருக்கும் அது அஹ், ஒரே நேரத்துல எல்லா மனிதர்களுக்கு அது கெடுதி. நம்முடைய அறிவை கொள்கிறது. சரி நண்பர்களே, அடுத்தாங்க என்ன சொல்றாரு அதுவரை நன்றி.